ஓகே ஃபைன். நம்ம கரண்ட் ஈவெண்ட்டில் ஜனவரி மந்த்து பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 5, 6 2 நாட்களில் நடந்த முக்கியமான ஈவெண்ட்டை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த கரண்ட் ஈவெண்ட்டில் இருந்து நான் என்ன செய்யலான்னு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் அண்ட் ஆன்சராக கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன். எனக்கு இருக்கிற வேலை சுமைக்கு மத்தியில் உங்களுக்கு எப்படிலாம் தந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் செஞ்சுருக்கிறேன். சரிங்களா? ஓகே, ஈவெண்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உலகம் உங்கள் கையில் என தொடங்கப்பட்ட திட்டம் என்ன? உலகம் உங்கள் கையில் என தொடங்கப்பட்ட திட்டம் என்ன? இந்த திட்டம் பார்த்திங்கன்னா இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம். இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 12th படிக்கிற பசங்களுக்கு மடிக்கணினி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா காலேஜஸில் இருக்கிற பசங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தின் பெயர் தான் உலகம் உங்கள் கையில். உலகம் உங்கள் கையில் அப்படின்னு தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம். ஜனவரி 2, 2026 இப்போ தான் தொடங்கி வச்சாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஈவெண்ட் பாருங்கள். இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி போட்டித்தன்மையை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு எது? சரிங்களா? இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதி போட்டித்தன்மையை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு ஏற்றுமதி ஊக்குவிப்பு இயக்கம். சரிங்களா? ஏற்றுமதி ஊக்குவிப்பு இயக்கம். சரிங்களா? 2025 நவம்பரில் தான் இது தொடங்கியிருக்கிறாங்க. இது எந்த காலகட்டம் வரைக்கும் இருக்கும் செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2025லேருந்து 2030 வரை. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்றுமதி இயக்கம் சொன்னோம் இல்லையா, இதில் என்னென்னலாம் ஊக்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு பயன்படுது, முதல் முறையாக ஏற்றுமதி செய்பவர்களுக்கு பயன்படுது, உழைப்பு மிகுந்த துறைகள் இதுக்கெல்லாம் வந்து இந்த திட்டம் வந்து பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு கல்வி மற்றும் ஆசிரியர் பயிற்சியை ஒருங்கிணைக்கும் திட்டம். பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு கல்வி மற்றும் ஆசிரியர் பயிற்சியை ஒருங்கிணைக்கிற திட்டம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு தயார்நிலை திறன் திட்டம். செயற்கை நுண்ணறிவு தயார்நிலை திறன் திட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா SOAR அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இது எந்தெந்த மாணவர்களுக்கு பயன்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, கல்வியாளர்களுக்கு. சரிங்களா? அவங்கெல்லாம் ஊக்கப்படுத்துது இந்த திட்டம். அதே போல் இந்த SOAR அப்படின்ற திட்டம் செயற்கை நுண்ணறிவு தயார் நிலைக்கான திறன் திட்டம். IGNOU அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும், திறந்த வெளி பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தோடு இணைஞ்சு ஆன்லைன் மூலயமாகவும் ஆஃப்லைன் மூலயமாகவும் பயிற்சியை வந்து இது வழங்குது. சரிங்களா? ஜஸ்ட்டு இதை தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? அதாவது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு சம்மந்தப்பட்டது, தரவுகள் பேஸ், அதாவது பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டலைஸாக இருக்கிற விஷயங்கள்லாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? தமிழ்நாடு ஈவெண்ட்டு இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்டு நம்ம சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு சிலபஸில் வரலாறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி, அப்புறம் பார்த்திங்கன்னா பயாலஜி, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் நம்ம கரண்ட் ஈவெண்ட்டை அதை எதிர்பார்க்கலாம். சரிங்களா? குரூப் 1 குரூப் 2 லெவலில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கவர்னன்ஸ் எல்லாம் நிறைய கேட்பாங்க. சரிங்களா? இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா ரொம்ப முக்கியமான திட்டம். சரிங்களா? பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனான்றது பார்த்திங்கன்னா ஜனவரி 1, 2017 தொடங்கப்பட்ட திட்டம். ஜனவரி 1, 2017 யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. சரிங்களா? கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் நிதி உதவி வழங்குகிறது. அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து சுகாதார பராமரிப்பை மேற்கொள்ள இந்த நிதி வந்து பயன்படும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தையாக இருந்தால் முதல் குழந்தைக்கு 5000 ரூபாவும், இரண்டாவது குழந்தைக்கு 6000 ரூபாவும்
கொடுக்குறாங்க. சரிங்களா? தவணை முறையெல்லாம் தராங்க. 2 தவணையாக தராங்க. 3000 + 2000. சரிங்களா? 5000 தராங்கன்னு சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு. அது பார்த்திங்கன்னா 2 தவணையாக தராங்க. ஒன்று ஃபஸ்ட்டு தவணையில் ஒரு 3000 கொடுத்துருவாங்க. 2வது தவணையில் ஒரு 2000 கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே. பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்ட ஆண்டு 2017 ஜனவரி 1. யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் நிதி உதவியை வழங்குற ஒரு திட்டம். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா பங்கு பிரிச்சிருக்கிறாங்க. எப்படிலாம் வந்து நிதி பகிர்வு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனாவில் மத்திய மாநில அரசோடைய பங்கு, மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 60% கொடுத்துருவாங்க, மாநில அரசு 40%. ஒருவேளை சட்டமன்றத்துடன் கூடிய ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்துச்சுன்னு சொன்னால் 90% மத்திய அரசு கொடுத்துரும், 10% மாநில அரசு கொடுக்கும், அதாவது யூனியன் பிரதேசம் கொடுக்கும். சரிங்களா? ஒருவேளை சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசமாக இருந்துச்சுன்னு சொன்னால் 100% மத்திய அரசே கொடுத்துரும். சரிங்களா? இந்த வரி பகிர்வுலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ் பேஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் ஈவெண்ட் இதெல்லாம். சரியா? மத்திய மாநில அரசு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கங்க. எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த திட்டத்தின் மூலிமா 100 ரூபாய் இருக்குன்னு சொன்னால் 60 ரூபாய் மத்திய அரசு கொடுத்துரும், 40 ரூபாய் மாநில அரசு கொடுக்கும். ஒருவேளை சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேசம், சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம டெல்லி போன்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 90% வந்து மத்திய அரசு கொடுக்கும், 10% பார்த்தீங்கன்னா மாநில அரசு கொடுக்கும். சட்டமன்றமே இல்லாத யூனியன் பிரதேசமாக இருந்துச்சுன்னா அதுக்கு 100% வந்து மத்திய அரசே கொடுத்துரும். சரிங்களா? ஓகே. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸு. சரியா? ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், போதைப் பொருட்களுக்கான திருத்தப்பட்ட வரி கட்டமைப்பு. போதைப் பொருட்கள்னு சொல்லக்கூடிய புகையிலை, பான் மசாலா முதலிய பொருட்களுக்கு திருத்தப்பட்ட வரி கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. அது எப்போலேருந்து அமல்படுத்த போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 அமல்படுத்துறதா சொல்லியிருக்கிறாங்க. பிப்ரவரி 1, 2026. சரிங்களா? கொஞ்சம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்க போதும். இந்த வரியெல்லாம் வந்து விதிக்கிறது எந்த அமைப்பு? நிதி அமைச்சகம். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து ஈவெண்ட் பாருங்கள், சித்த தினம் சொல்கிறது ஜனவரி 3 கொண்டாடப்படுது. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா அகத்திய முனிவருடைய பிறந்த நாளை குறிக்கும் விதமாக இந்த சித்த தினம் வந்து ஜனவரி 3 கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? அகத்திய முனிவர் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தின் தந்தையாக போற்றப்படுகிறார். அகத்தியர் யாருங்க? சித்த மருத்துவத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி போற்றப்படுறார். சரிங்களா? இவருடைய பிறந்த நாளை தான் சித்த தினம்னு சொல்லி ஜனவரி 3 நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஈவெண்ட் பாருங்கள், புத்தர் நினைவு சின்னங்கள் குறித்த சர்வதேச கண்காட்சி நடைபெற்ற இடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புத்தருடைய நினைவு சின்னங்கள் குறித்த சர்வதேச கண்காட்சி நடைபெற்ற இடங்கள் பார்த்திங்கன்னா தேசிய அருங்காட்சியகம் டெல்லி, இந்திய அருங்காட்சியகம் கொல்கத்தா. சரிங்களா? இந்த 2 இடத்துலையும் புத்தருடைய நினைவு சின்னங்கள் குறித்த சர்வதேச கண்காட்சி நடைபெற்றது. இது தேசிய அருங்காட்சியகம், இந்திய அருங்காட்சியகம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த 2 இடத்துல தான் புத்தருடைய நினைவு சின்னங்கள் குறித்த சர்வதேச கண்காட்சி நடைபெற்றது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், காமன்வெல்த் விளையாட்டு போட்டி இந்தியா வந்து எந்த ஆண்டு நடத்துதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2030. சரிங்களா? காமன்வெல்த் விளையாட்டு போட்டியை வந்து இந்தியா எப்போ நடத்துதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2030 நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அணுமின் உற்பத்தி திறனை 100 ஜிகாவாட், ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், முன்ன பார்த்த கரண்ட் ஈவெண்ட்லாம் இதில் நம்ம பார்த்துருப்போம். அணுமின் உற்பத்தி திறனை 100 ஜிகாவாட் உயர்த்துகிற இலக்கை வந்து இந்தியா எப்போ வச்சுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2047. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. 2026 இந்த வருஷத்தில் காமன்வெல்த் சபாநாயகர் மாநாடு எங்கு நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி. சரிங்களா? இந்த காமன்வெல்த் சபாநாயகர் மாநாடு டெல்லியில் நடக்குது. இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா 56 நாடுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த அமைப்பை எப்போ தோற்றுவிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1969 தோற்றுவிக்கப்பட்ட இந்த அமைப்பு. சரிங்களா? சரி. இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த காமன்வெல்த் சபாநாயகர் மாநாட்டில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நோக்கம் வச்சுருப்பாங்க இல்லையா? ஒரு லோகோ, ஒரு
சில குறிக்கோள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தின் கோயிலாக விளங்கும் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் பங்கு. ஜனநாயகத்தின் கோயிலாக விளங்கும் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் பங்கு அப்படின்ற கருப்பொருளை வச்சு தான் இந்த மாநாடு நடைபெற போகுது. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர்ன்றவங்க யார், அவங்கக்கிட்ட எத்தனை மாணாக்கர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின். சரிங்களா, சமீபத்தில் அவங்களுடைய நினைவு நாள், பிறந்த நாள்லாம் வந்தது. அதை வச்சு பார்த்திங்கன்னா சில நியூஸ் பேப்பரில் இவங்களை பற்றி நிறைய கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு சமூக சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் இவங்களை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஓகே. இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருங்க, சாவித்திரிபாய் புலே. சரிங்களா, பெண் ஆசிரியர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாவித்திரிபாய் புலே. இவங்கக்கிட்ட எத்தனை மாணவர்கள் வந்து பயின்றார்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 417. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கில் பார்க்க முடியாது. சரிங்களா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு, ஏன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, ஒருவேளை நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் கேட்டால் நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும். சரியா, அதனால தான் இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்குறோம். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், 2025 போன வருஷம் டெங்கு காய்ச்சல் பாதிப்பில் தமிழ்நாட்டினுடைய பிளேஸ் எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸுங்க. 2025 டெங்கு காய்ச்சல் பாதிப்பில் தமிழ்நாடு தான் முதல் இடம். சரிங்களா, ஓகே. குற்றவியல் சட்டங்களை சமீபத்தில் மத்திய அரசு மாற்றி அமைச்சாங்க. பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த குற்றவியல் சட்டங்களுக்கு மாறாக இந்தியாவில் இப்போ சட்ட திருத்தம் பண்ணி புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தினாங்க. இந்த புதிய குற்றவியல் சட்ட கண்காட்சி அதை பற்றி விளக்கக்கூடிய கண்காட்சியை வந்து நடைபெற்றது. அந்த நடைபெற்ற இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள். சரிங்களா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள். சரிங்களா, ஓகே ஓகே. நம்ம அதுக்கடுத்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 6th டே 6/1/2026க்கான ஈவெண்ட்டை நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, ஓகே. யாருடைய ஆவணங்களுக்கு சிறப்பு வலைதளம் சென்னையில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜிடி நாயுடு. இவர் வந்து ஒரு விஞ்ஞானி. இவருக்கு தான் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆவணங்களுக்கு தான் சிறப்பு வலைதளம் வந்து சென்னையில் தொடங்கப்பட்டிருக்குது. சரிங்களா, ஓகே. ரெண்டாவது பாருங்கள், எந்த கோவில் மீதான தாக்குதல் 1000 ஆண்டுகளுக்கு பின் நினைவு கூறப்படுகிறது? அதாவது பார்த்தீங்கன்னா 1026 ஆண்டுகளுக்கு பிறகு நினைவு கூறப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சோம்நாத் கோவில். இது பார்த்தீங்கன்னா இப்போ 1026 கஜினி முகமதுன்றது நம்ம ஹிஸ்ட்ரியில் கேள்விப்பட்டிருப்போம். இந்த நபர் பார்த்தீங்கன்னா இந்த சோமநாத் கோவில் மீது தாக்குதல் நடத்தினார், நிறைய சூறையாடிட்டு போனார். இதன் நினைவாக தான் இப்போ அதாவது அந்த நினைவு கூறப்பட்டது 1026 கொண்டாடிக்கிறாங்கன்னா இப்போ 1000 வருஷம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா 2026. இதை வந்து அதனால தான் இந்த நியூஸ் வந்து நம்மளுக்கு வெளியே வந்திருக்கு. சரிங்களா, 1026 கஜினி முகமதால் தாக்கப்பட்டு இப்போ 1000 ஆண்டுகள் வந்து ஓடி போயிடுச்சு. சரிங்களா, இந்த சோமநாத் கோவில் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. எங்கே இருக்கு? குஜராத்தில் இருக்குது. சரிங்களா, ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சேதப்படுத்திட்டு போன இந்த கோவிலை திருப்பியும் மீட்டு எடுத்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகிலியாபாய் ஹோல்கர். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க ஜஸ்ட்டு. சரிங்களா, நீங்கள் வந்து டெல்லி சுல்தான்கள்னு ஒன்று படிப்பீங்க ஹிஸ்ட்ரியில், ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் படிப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டீட்டெயில்டாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, அகிலியாபாய் ஹோல்கர் அப்படின்றவர் தான் இந்த கோவிலை மறுசீரமைச்சார். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கோவில் செயல்பாட்டில் இருக்குது. இப்போ இருக்கிற தோற்றத்தை வந்து யார் வந்து இதை சீரமைச்சதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1951 மே 11 யார் சீரமைச்சாங்க? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் சீரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. சரிங்களா, 1951 நேரு காலகட்டத்தில் பிரதமராக இருந்தார் இல்லையா, அவருடைய காலகட்டத்தில் சீரமைக்கப்பட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. சரிங்களா, இந்த மறுகட்டமைப்பில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா KM முன்சி. சரிங்களா, KM முன்சி. அது மட்டும் இல்லாமல் சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் சோமநாதரை இந்தியாவில் எப்போதும் புதுப்பிக்கப்படும் தேசிய உணர்வின் அடையாளமாக அவர் கருதினார் அப்படின்னு சொல்லப்படுறாரு. சரிங்களா, சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா சோமநாதரை வந்து இந்தியாவில் எப்போவுமே
புதுப்பிக்கக்கூடிய ஒரு தேசிய உணர்வின் அடையாளமாக கருதுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் கூட நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் மேலே இருக்கிறது முக்கியமாக தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு. ஓகே, அடுத்து பாருங்கள். எந்த சிகிச்சைக்கு காந்த நுண்ணிய இயந்திரங்கள் பெங்களூரில் ஆம்பரிஸ் கோஸ் அப்படின்ற அந்த நபரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? சரிங்களா? எந்த சிகிச்சைக்கு காந்த நுண்ணிய இயந்திரங்கள் பெங்களூரில் இருக்கிற ஆம்பரிஸ் கோஸ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புற்றுநோய். சரிங்களா? இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற ஆம்பரிஸ் கோஸ் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். சரிங்களா? அதாவது நானோ ரோபோட்கள்னு சொல்லுவாங்க. சின்னதாக இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சிசரிங்லாம் நிறைய நடக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ரேடார் மூலியமாகவே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தொலை மூலயமாவே நம்ம நிறைய சிகிச்சைகளை மேற்கொள்கிறாங்க. சரிங்களா? அது எதனுடைய உதவின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நானோ ரோபோட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, மிக நுண்ணிய இயந்திரங்கள். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது ஒன்று. உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளர் நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளர் நாடு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா எதுங்க? இந்தியா தான் அதிக அரிசி உற்பத்தி செய்யக்கூடிய நாடு. சரிங்களா? கிட்டத்தட்ட 150.18 மில்லியன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்பாங்க, அப்படியே வந்து கேட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? 150.18 மில்லியன் வந்து அரிசியை வந்து இந்திய அரசு வந்து உற்பத்தி செய்கிற திறனை பெற்றிருக்குது. சரிங்களா? சீனா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். மத்திய பட்டு வாரிய சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? மத்திய பட்டு வாரிய சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1948. 1948 தான் பட்டு வாரிய சட்டம் கொண்டு வந்தாங்க. 2006 அது திருத்தப்பட்டது. இந்த பட்டு வாரியத்தோடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூரு, கர்நாடகா. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பிபேன் அப்படின்னு சொல்கிறது என்ன? பிபேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மின்சார வாகன பேட்டரி இருக்குது இல்லையா, மின்சார வாகனங்கள் இருக்குது இல்லையா, அதில் இருக்கிற பேட்டரிக்கு ஆதார் நம்பர்கள், அது போல் ஆதார் அடையாள எண். சரிங்களா? கிட்டத்தட்ட 21 எழுத்துக்களை வந்து கொண்டது தான் இந்த அடையாள எண்ணுக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, சும்மா 21 எழுத்துக்களை கொண்டது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். உலக ஆபத்து குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன? உலக ஆபத்து குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ். இந்தியா பார்த்து ஆசியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா 2வது இடத்தை வகிக்கிறது. சரி, இந்த ஆபத்து குறியீடுனா எப்படி வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை கொண்டு தான் இவங்க இந்த குறியீடை வெளியிடுறாங்க. மக்கள் தொகை எவ்வளோ உயர்தோ அதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க? ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் ஃபஸ்ட் இடம் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இதில் உங்களுக்கு கரெக்டாக டவுட் கூட நிறைய வரலாம். மக்கள் தொகை ஓகே, நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பேரிடர் தாங்கும் உள்கட்டமைப்புக்கான சர்வதேச மாநாடு தொடங்கிய நாடு எது? பேரிடர்கள்லாம் ஏற்படுது இல்லையா, நிறைய இயற்கை பேரிடர்கள் ஏற்படுது. அந்த பேரிடர்கள்லாம் எப்படி எதிர்கொள்கிறது, அதுக்கு உள்கட்டமைப்புகளை எப்படி வலிமைப்படுத்துறது அப்படின்றது சர்வதேச மாநாடுகளை வந்து நடத்திட்டு வராங்க. அந்த மாநாடை தொடங்கிய நாடு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா. சரிங்களா? இந்தியா தான் தொடங்கிச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள். இதில் எக்ஸ்ட்ரா தகவல் பார்த்தீங்கன்னா தொடங்கிய நாடு இந்தியா, தொடங்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா நியூயார்க். சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 நாடுகள் இதில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. இதனுடைய செயலகம் சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி, இந்தியாவில் தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, ஏன்னா நம்ம தான் தொடங்கிய நாடே நம்ம தான். சரிங்களா? ஓகே, உலக பிரெய்லி தினம் ஜனவரி 4. சரிங்களா? உலக பிரெய்லி தினம் ஜனவரி 4. இது வந்து 2019 ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தினம். சரிங்களா? 2019 தான் ஐநா வந்து இதை அங்கீகரித்தாங்க. சரிங்களா? சரி, எக்ஸ்ட்ரா தகவலாக சில இதை பார்க்கலாம். மத்திய அரசு, அதாவது மத்திய பிரெய்லி அச்சகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1951. 1951 தான் மத்திய பிரெய்லி அச்சகம் வந்து நிறுவப்பட்டது.
அதே போல் சென்னையில் பிராந்திய பிரெய்லி அச்சகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2008. சரிங்களா? ஓகே. இந்தியா முழுக்க அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற பிரெய்லி அச்சகங்கள் எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25. சரிங்களா? இதெல்லாம் நிறைய முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? 1 or 2 டைம்ஸ் நீங்கள் கேட்டாவே போதும். நீங்கள் ரொம்பலாம் பெருசாலாம் வந்து இதுக்கு பயப்பட்டுக்க தேவையில்லை. சரிங்களா? கரண்ட் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே நம்ம பண்ணுறது தான் வரும்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் இது எல்லாமே உங்களுடைய சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான். சரிங்களா? நிறைய தகவல் தெரிஞ்சால் ஒமிட் பண்ண முடியும் நம்மளால். அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு ஆய்வு வந்து நடத்தினாங்க. பழைய சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, நம்மளாம் அதை உதாசீனப்படுத்துவோம். பழைய சாதத்தில் உருவாகக்கூடிய ஒரு பாக்டீரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக் அப்படின்ற பாக்டீரியா உருவாகுதான். இது ரொம்ப நல்லது. ஆலிவ் ரிட்லி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடல் ஆமை. ஆலிவ் ரிட்லின்னு சொன்னால் கடல் ஆமை. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். விமான சேவை, அதாவது பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலேயே விமான சேவை இருக்குது இல்லையா, சிறு நகரங்களுக்கு, ஏதோ உள்ளுக்குள்ளேயே. இப்போ சேலத்துலேருந்து சென்னை, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர், இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிற நகர விமான சேவையை பார்த்தீங்கன்னா மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் என்னங்க? உடான் திட்டம். என்ன திட்டம்? உடான் திட்டம். உடான் திட்டம்னு சொல்லி பார்த்த உடனே நீங்கள் என்ன சொல்லணும்? சிறு நகரங்களுக்கு, உள்நாட்டிலேயே இயங்கக்கூடிய விமான சேவைகளுக்கு தான் இந்த உடான் திட்டம் பயன்படுது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். 2024 உலக மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா இடம். சரிங்களா? சுற்றுலா வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவோட இடம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 2024 19வது இடம். சரிங்களா? 2024 19வது இடத்தை பிடிச்சிருக்குது. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜவஹர் நவோதயா பள்ளி. ஜவஹர் நவோதயா பள்ளி, நவோதயா பள்ளிகள்லாம் நிறைய இருக்குது இப்போலாம். அதெல்லாம் எதிர்த்து கேஸும் போயிட்டுருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த ஜவஹர் நவோதயா பள்ளி எப்போ ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1986. 1986 ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ஜவஹர் நவோதயா பள்ளி. இதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி இருக்கணும் அப்படின்றதா